ஆயத்துல்லா கமேனியுடைய இந்த அடக்கம் அவருடைய சொந்த ஊரில் ஈரானுடைய நடக்கக்கூடிய இந்த ரிச்சுவலிஸ்டிக்ஸ். முஜித்தபா கமேனி இந்த கடைசி ஊர்வலத்தில் அவர் கலந்து கொள்ள போவதில்லை. காரணம், செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவினுடைய தேர்தலுக்காக இதை அப்படியே தாமதப்படுத்தி அப்படியே கொண்டு சென்று அதற்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதலை நடத்தலாம் என்று இவர்கள் ஒரு திட்டம் போடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக ஒரு யூத பிரதிநிதியாக ஜெருசலேத்தை தலைநகராக ஆக்கியது மட்டுமல்ல, காசாவை போர் மண்டலமாக அழித்து ரியல் எஸ்டேட் மண்டலமாக மாற்றுவேன் என்று சொன்னது வரைக்கும் இன்று இயலாமையில் ஹமாஸினுடைய போக்கு அவர் வெளியேறி இருக்கிறார். இப்பொழுது இந்த நிலையில்தான் பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கும் யூத சியோனிஸ்டர்களுக்கும் கடுமையான ஆதரவை அவர் வழங்கினார். நாடாளுமன்றத்தில் அங்குள்ள செனட் சபை அல்லாமல் இங்கே நெட்ஸ்ல பேசினார், எங்க குறிப்பாக இஸ்ரேல்ல. ஆனால் எந்த பருப்பும் வேகவில்லை. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காசா விஷயத்தை அவர் மறுத்து போய்விட்டார். அரபுகள் வேறு, பெர்ஷியர்கள் வேறு. இயற்கையாகவே பெர்ஷியர்கள் நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர்கள். அதாவது நீங்கள் சொன்னால் ஈரானியர்கள். அவர்கள் இந்த 47 ஆண்டு காலம் R&D என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதை பெரிய அளவுல நடத்தி இன்றைக்கு 300 மில்லியன் பெருமானமுள்ள அமெரிக்க ஆயுதங்களை வெறும் $50,000 பெருமானமுள்ள சிறிய ஆயுதங்களின் மூலம் அழித்து விடும். நேற்று சுயமாக ஒரு கருத்தை அறிவித்தார் பெஞ்சமின் நெத்தானியாஹு. என்னவென்றால், அமெரிக்கா ஆண்டொன்றுக்கு கொடுக்கக்கூடிய 3.8 பில்லியன், அதாவது சப்சிடி. அது என்ன சப்சிடி என்றால் மானிய கடனாக கொடுப்பார்கள். யாருக்கு? இஸ்ரேலுக்கு. இனி நாங்கள் அதை வாங்க போவதில்லை, அமெரிக்காவினுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, செல்ஃப் ரிலையன்ட், சொந்தமாக இராணுவத்தில் ஆயுதங்களை தயாரிப்போம், கொள்கைகளை வகுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்காவின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என புதிதாக அறிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் மிகப்பெரிய ஆடம்பரம் மிக்கவர்களாகவும் அமெரிக்கா அவர்களை பாதுகாப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு மடையர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த ரீஜன்ல ஈரானை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு. நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியா, துபாய், கத்தர், பஹ்ரைன், இஸ்ரேல் இன்க்ளூடிங் துருக்கி மற்றும் ஜோர்டான், எல்லா நாடுகளும், சிரியாவையும் கொண்டு வந்து இந்த போரில் ஏமாந்து போனவர்கள், கடும் சேதாரத்தை அனுபவித்தவர்கள் இஸ்ரேல் என்றுதான் சொல்லுகிறார்கள். அமெரிக்காவிடம் சேர்ந்து வீணா போனார்கள், அமெரிக்கா இவர்களோடு சேர்ந்து வீணா போனது என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஈரானுக்கு சேதாரம் இல்லை என்றால் ஈரானுக்கு இவர்களை விட அதிக சேதாரம். அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து விட்டார்கள். உயிர் இழந்து விட்டார்கள், உடைமைகளை இழந்து விட்டார்கள், மக்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய வளங்களை கூட உலகத்திற்கு சப்ளை செய்து காசு சம்பாதிக்க முடியவில்லை. பாக்கர் கலிபாப் சொல்லியிருக்கிறார், நாங்கள் புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க போகிறோம் என்று நேற்று நள்ளிரவுக்கு பின் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்திய மீடியாக்களிலும் பார்த்தோம். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சீனாவோடு இணைந்து ஒரு பெரிய மண்டலத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு இந்த வார்த்தை புரியும். சீனாவோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை, ராஜ்ய ரீதியாக பெரும் அமைப்பை உருவாக்க போகிறோம் என்று சொன்னால், போர் தற்போதும் கொதிநிலை அடைந்திருக்கிறது, அடைய போகிறது என்பதுதான் உண்மை. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் ஆய்வாளரும் மூத்த ஊடகவியலாளருமான சுபியான் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். சொல்லுங்க. இப்போது ஈரானினுடைய அவர்களுடைய முக்கிய நபராகவும் அந்த கட்டமைப்பினுடைய ஆணிவேராகவும் இருந்த அயத்துல்லா அல் ஹமேனியினுடைய இறுதி சடங்கு இடம்பெற இருக்கின்றது. அந்த இறுதி சடங்கு நிகழ்வில் எவ்வளவு தாமதம், அல்லது இதனை அவர்கள் செய்வதனுடைய அவர்களிடம் இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விடயங்கள் என்னவாக இருக்கு? நிச்சயமாக வரக்கூடிய ஒரு 5ஆம் தேதிக்கு பின்பு ஜூலை மாதத்திலிருந்து உலக தலைவர்கள் அனைவரும் குழுமுகிறார்கள். குறிப்பாக இஸ்லாம் சமயத்தில் 2 வித பிரிவுகளில் மிக சுருக்கமாக இலங்கை போன்ற நாடுகளிலும் ஏராளமான ஷியா முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். சுன்னா முஸ்லிம்கள் நடைமுறைகளை விட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் நாங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால்,
பொதுவாக இஸ்லாமியர்கள் இறந்து விட்ட உடனே அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படித்தான் அந்த மரபும் சொல்கின்றது. அதிக காலம் எடுக்கக்கூடாது, உடனடியாக அந்த ஜனாசா என்று சொல்வார்கள், அந்த இறந்து போன உடலை அடக்கம் செய்ய வேண்டும். அதற்குள் மிகுந்த இரத்த பாசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த காலக்கெடு. ஆனால் இவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு அனர்த்தமான சூழ்நிலை ஏற்பட்டதாலும் இந்த நீண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கழிந்து இப்பொழுது ஜூன் 100 நாட்களை கழிந்திருக்கிறது என்றுதான் நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. இது அவர்களை ஒரு ஷியா பிரிவு முஸ்லிம்கள் இதை ஒரு விழாவாக கொண்டு அவருடைய சொந்த ஊரிலே நல்லடக்கம் செய்வதற்கு முன்பு இதில் 2 செய்திகள் சொல்லப்படுவதாக நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய மரணத்தின் விளைவாகவும் அவரோடு சேர்ந்து 38 பேர் மரணித்தார்கள். இதையெல்லாம் அவர்கள் உலகத்திற்கு ஒரு செய்தி சொன்னார்கள், இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து நாங்கள் ஏகாதிபத்திய சக்தியாக அமெரிக்காவையும் மேற்குலகத்தையும் வென்றிருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மதச்சடங்களோடு சேர்ந்து இந்த பரியல் அடக்க நிகழ்வுகள் பெரிய அளவில் இருக்கும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தவிர்த்திருக்கிறார். அவருக்கு பதிலாக இந்தியாவினுடைய 2 தூதர்கள் செல்கிறார்கள். மற்றும் யூரோப்பிய யூனியனிலிருந்தெல்லாம் பெரும்பான்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்றால் அவர்கள் இவர்களை எல்லாம் ஒரு தீவிரவாதியாகத்தான் பார்த்திருந்த காலத்தால் தற்போது இருக்கக்கூடிய களச்சூழல் மற்ற நாட்டு தலைவர்கள் யூரோப்பியர்கள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. அவர்களுடைய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சீனாவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து வந்துத்தான் ஆக வேண்டும். இந்த சூழ்நிலை தான் ஆசியாவிலிருந்து தான் பெரும்பான்மையாக வருவார்கள். அது ஒரு பெரிய ஊர்வலமாக நடத்தப்படுகிறது. நேற்று இந்தியாவில் உள்ள முஜித்தபா கமேனியுடைய நெருக்கமான ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியாவிலிருந்து பேசினார். இந்தியா டுடே பத்திரிகைக்கு அவர் வழங்கிய செவ்வியில் முஜித்தபா கமேனி இந்த கடைசி ஊர்வலத்தில் அவர் கலந்து கொள்ள போவதில்லை. காரணம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு டீப் செக்யூரிட்டி கன்சர்ன் இருப்பதால், அது தொடர்புடைய பிரச்சனைகளாக இருப்பதாலும், கவலைகள் இருப்பதாலும் அவர் அதில் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எந்த நேரத்திலும் உன்னிப்பாக கழுகு பார்வை வைத்திருக்கக்கூடிய மொசாத் மற்றும் சிஐஏனுடைய உளவு கண்களுக்கும் அவர்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் செலுத்தி வருவதாகத்தான் இது இருக்கின்றது. தற்போதைய கொதிநிலையில் ஆயத்துல்லா கமேனியுடைய இந்த அடக்கம் அவருடைய சொந்த ஊரில் ஈரானுடைய நடக்கக்கூடிய இந்த ரிச்சுவலிஸ்டிக்ஸ் ஒரு சாஸ்திரங்கள், ஷியாவினுடைய பிரிவுகள் எல்லாரும் உலகம் பார்க்க போகிறது. ரொம்ப முக்கியமாக கவனிப்பார்கள் என்றுதான் நான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அவர்களுடைய அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. பலருக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக. ஆனாலும் கூட இப்போது ஒரு நல்ல செய்தி என்று எல்லோ உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் சமாதான முயற்சி கூட ஆங்காங்கே ஒரு விரிசல் நிலை அல்லது குழப்ப நிலை அடைந்திருக்கின்றது. அந்த போர் என்பது மீண்டும் உச்சம் தொடுகின்ற ஒரு அச்சம் மக்களிடம் இருக்கின்றது. இந்த சூழல் எப்படி பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக இதில் இன்றைக்கு காலை வரை வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஒரு சாத்தியமற்ற போக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட நிகழ்வுகள் அதை தவிர்த்து அவர்கள் வேறொரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் என்றுதான் பார்க்க முடிகின்றது. சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்து என்னவென்றால் 60 நாட்களுக்கு பின்புதான் இந்த பேச்சுவார்த்தையிலே அணு ஆயுதம், அதாவது ஸ்டாக் பைஸ் என்ட்ரி செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட 453 கிலோகிராம் அதை எப்படி வைத்துக் கொள்வது, எக்ஸிஸ்டிங் கிரைஸ், தற்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து 60 நாட்களுக்கு பின்புதான் பேசப்பட வேண்டும். அதற்கு முன்பு இது குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லை. அதற்கு குறித்து அந்த 14 ஒப்பந்தத்தில் ஈரானுக்கான ஹெர்மூஸ் வளைகுடாவிலே அந்த பிளாக்கெடை அமெரிக்கா முழுமையாக நீக்கம் செய்ய வேண்டும். அதோடு நிற்பாது, இவர்களுடைய 24 பில்லியனை அவர்கள் விடுவிக்க வேண்டும். இழப்பீட்டு தொகை 300 பில்லியனை கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று மிக முக்கியமாக லெபனானில் நடக்கக்கூடிய போரை நிறுத்த வேண்டும். இப்படியெல்லாம் பல கண்டிஷன்களை எல்லாம் அமல்படுத்தி முடித்து ஒரு அழகான எக்ஸிகியூஷன் நடைமுறைகளில் அதெல்லாம் கொண்டு வந்த பிறகுதான்
இறுதியாக 60 நாட்களுக்கு பிறகு இந்த அணு ஆயுதங்கள் என்று செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணு துகள்களை குறித்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் IAEA கண்காணிப்புகள் கொண்டு வர வேண்டுமா, அல்லது பர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற அணு நிலைகளில் இது வைக்கப்பட வேண்டுமா, யாரிடத்தில் கைச்சாத்திடப்பட வேண்டும், அது அதாவது மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என்ற நிகழ்வுகள் எல்லாம் பேசப்படும். இப்படி ஒரு நிலையில் அமெரிக்கா வேண்டுமென்றே திடீரென சில குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது 2 பேருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து என்னவென்றால், ஹெர்முஸ் வளைகுடாவை எப்படி கையாள்வது? கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஆழப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓமன், மற்றொரு பகுதி பாரம்பரியமான ஹெர்முஸ், மற்றொரு பகுதி தென்பகுதி. இந்த பாரம்பரியமாக இந்த பகுதிக்கு லராக் என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் செல்ல வேண்டும். அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இது எங்களுடைய டிவினிட்டி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுது, தெய்வீக தன்மை. இறைவன் எங்களுக்கு இது வழங்கிய பெரும் அருட்கொடை. நேற்று பக்கர் கலிபாப் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், நெருக்கமான சபாநாயகர் பக்கர் கலிபாப் ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இறைவன் எங்களுக்கு வழங்கிய அருட்கொடை, இதிலே நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள ஒரு படைகளை, எலைட் போர்ஸை வைத்து நிர்வாகம் செய்ய போகிறோம். அவைகள் தான் யார் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எங்களுடைய பாதைகள் எல்லாம் நாங்கள் வழிகாட்டிய அடிப்படையில் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் போக வேண்டுமே தவிர அமெரிக்கா இதுல எந்த பங்கும் இல்லை என்று சொல்கின்ற போது, அமெரிக்கா திடீரென ஓமனை வழியாக செல்லுங்கள் என்று அவர்கள் அங்கே பாதுகாப்புக்காக கப்பலை நிறுத்தி கொண்டு சில கப்பல்களை அனுமதித்ததன் விளைவு போரை மீண்டும் தொடங்கியது. போரை தொடங்கியது அல்ல, கப்பலை தாக்கியது. கப்பல் தாக்கப்பட்டவுடன் போரை அமெரிக்கா தொடங்கியது. அமெரிக்கா 11 நிலைகள் அடித்தவுடன் ஈரான் மீண்டும் கடுமையான தாக்குதலை, 5th Fleet என்று அழைக்கப்படுகிற கடற்படை, மெரிடைம், அந்த கடற்படை தளங்கள் பஹ்ரைனிலே இருக்கிறதுல பெரியது. ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கில் 700 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பஹ்ரைன் ரொம்ப முக்கியமானது. அங்கே தாக்கிய போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய கருத்து சரியாக இருக்குமானால் 400 மில்லியன் அளவிற்கான இழப்பீட்டை அவர்கள் சந்தித்தார்கள் கட்டடங்களில் மட்டும். மற்றும் 40 பில்லியனுக்கான ஏராளமான பழைய ரெடார்கள், டெலிகாம் சிஸ்டம்ஸ் எல்லாமே நாசப்படுத்தப்பட்டு. இப்ப இந்த செய்தி ஒன்று ஈரான் சொல்கிறது, நீ எந்த நிலையில் அடித்தாயோ அதே நிலையில் நாங்களும் அடிப்போம். நீ தாக்கினால் தாக்குவோம், திருப்பி கேட்டால் அதிகமாக கூட தாக்குவோம் என்று இப்பொழுது அமெரிக்கா இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டிருக்கிறதாகத்தான் பார்க்கிறோம். காரணம், இதற்கிடையில 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இந்த போர் ஆரம்பித்து ஒப்பந்தங்கள் எல்லாம் உருவாக்கி இத்தனை பெரும் அனர்த்தத்துக்கும் உயிரிழப்பிற்கும் சேதாரத்திற்கும் பின்பு 60 நாட்களுக்கு பின்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அமெரிக்கா திடீரென அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தூண்டிவிட்டு மத்திய கிழக்கில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களுடைய பெருங்கூட்டம் ஒன்றை நடத்தினார். பெருந்திரள் கூட்டம் என்றுதான் அதை எடுக்க தோல்வி. அந்த பெருந்திரள் கூட்டத்தில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன், கத்தர் போன்ற நாடுகளில் எல்லோரும், குவைத், எல்லா நாடுகளும் கலந்து கொண்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் ஒரு செவியை வழங்குகிறார்கள். என்ன செவி என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அக்ரிமெண்ட் போடப்பட்டது, அக்ரிமெண்டில் முடிவுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. இப்படி என்றால் சமாதானம் என்பது வாயை திறக்காமல் இருப்பது. எந்த நிலைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்களோ அதே நிலையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் சமாதானம். ஆயுதங்களை விட வலிமையானது வாய் ஆயுதம். வாயால் ஒரு சொலவாடல்கள் தவறாகப்பட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கெட்டு போய்விடும். திடீரென அவர்கள் ஒரு கலெக்டிவ் ப்ரொக்ளமேஷன் வாஸ் பீயிங் மேட். எப்படி சொல்வது? அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடுகிறார்கள். அந்த கூட்டறிக்கையில மார்க்கோ ரூபியோ மட்டும் மௌனமாக இருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், ஈரானுடைய அணு ஆயுதங்கள் ஆபத்தானது, ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் ஆபத்தானது, ICBM, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணை ரெஸ்டோரேஷன், அதற்குள் கட்டுப்படுத்துது என்றெல்லாம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள். திடீரென ஈரானுக்கு கோபம் வந்து விட்டது. நாம் இப்போதான அக்ரிமெண்ட் போட்டு முடித்திருக்கிறோம், அதற்கிடையில நீங்கள் இங்கே வந்து குழப்பிக்கின்றிருக்கிறீர்கள். இது ஒரு கன்ஃபேபுலேஷன், ஒரு பெரும் குழப்பத்தை, ஒரு டிஸ்சென்ட் வாய்ஸ், மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்துமே. ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அணு ஆயுதங்களை வைக்கக்கூடாது என்றுதானே முதல் ஈரான் சொல்கிறது. எங்களுடைய உச்சபட்ச தலைவர் அலி கோமெனி 2008 இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு ஃபத்வா கொடுத்து, மனிதர்களை, மனித சமூகத்தை படுகொலை செய்வது இஸ்லாம் தடை செய்கிறது, ஆகவே இந்த ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க மாட்டோம் என்று நாங்கள் வழங்கி இருக்கிற நேரத்தில் முதலாக நாங்கள் தான் பொருள் கொடுத்தோம்.
நாம் அனைவரும் அணு ஆயுதத்தை நல்ல பணிகளுக்காக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக எரிசக்தி துறை, குறிப்பாக அதாவது எரிசக்தி துறை, அதே போன்று பல நன்மை தரக்கூடிய மின்சாரத்துறை, மருத்துவத்துறைக்கெல்லாம் என்று சொன்னோம். இப்பொழுது 1967 இருந்து இதுவரை 300க்கும் மேற்பட்ட குண்டுகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலை பற்றி நீங்கள் பேச வாய் மறுக்கிறீர்கள். 90க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய விரைவு படகுகள் அல்லது கப்பல்கள் வைத்திருக்காங்க. இதையெல்லாம் பேச மறுத்த அரபுகள் எங்களை குற்றம் சாட்டுவது எவ்வாறு நியாயம் என்ற கேள்வியை ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இந்த நிலை அடுத்து 2 தினங்களுக்கு முன்பு இப்போது 12 நாடுகள் கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் எங்கே கூட்டியிருக்கிறார்கள்? பஹ்ரைனிலே கூட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த செய்திகள் என்ன சொல்கிறது? நீண்டகால போருக்கு ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா ஒரு கான்ஸ்பிரசி தியரியை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ என்ற உலகளாவிய பார்வை இப்போது உருவாகி இருக்கு. இப்பொழுது ஈரான் உண்மையிலேயே போருக்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். உளவியல் ரீதியாக அவர்களுடைய பாதிப்பும், அவருடைய அனர்த்தம், அவருடைய இழப்பும், அவருடைய வறுமையும் அவர்களுக்கு தான் தெரியும். சமாதானம் ஏற்பட்டு விட்டால் சந்தோஷப்பட்டு விடுவார்கள். ஆனாலும் அவர்கள் எந்த காலத்திலும் அமெரிக்காவுடைய இந்த சதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஒன்று எனக்கு புரிகிறது, நவம்பர் செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவினுடைய தேர்தலுக்காக இதை அப்படியே தாமதப்படுத்தி அப்படியே கொண்டு சென்று அதற்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதலை நடத்தலாம் என்று இவர்கள் ஒரு திட்டம் போடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆபத்தான ஆயுதங்கள் விவகாரம் தான் இந்த நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று. இந்த உலகத்திலே ஆபத்தான ஆயுதங்களை அமெரிக்கா, இஸ்ரேலை தவிர வேறு யாரிடம் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது. ஆபத்தான கணிசமான ஆயுதங்கள் இவர்கள் இருதரப்பிடவும் இருக்கிறது. ஆனால் அரபு நாடுகள் இன்று அரபு நாடுகளாக இருக்கின்றனவா அல்லது அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய கொத்தடிமைகளாக இருப்பதை விரும்புகின்றன? அரபு நாடுகளை பொறுத்தவரை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், அரபு நாடுகள் ஒரு டெமோக்ரசி என்ற வார்த்தையும், மக்களை சந்திக்கு பொது தேர்தல் என்ற வார்த்தையும் ஒரு ரிவோல்ட், ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அந்த கொந்தளிப்பு இஸ்லாமிய புரட்சிகள் பல நாடுகளில் நடந்து மக்களாட்சி வருகிறது. உதாரணத்திற்கு எகிப்து போன்ற இடங்களில் எல்லாம் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்த போதும் அமெரிக்கா அவர்களை முழுமையாக நொறுக்கியது. அமெரிக்கா என்ன சொல்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மக்தூம் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட குடும்பம் மட்டும்தான் ஆள்கிறார்கள். அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் உலகத்தின் எல்லா விஷயத்திற்காகவும் நீங்கள் அனுபவிங்கள். உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுடைய மருத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம், கல்வியை பார்த்துக்கிறோம், கட்டமைப்பை பார்த்துக்கிறோம். நீங்கள் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டத்தில் நாம் சம்பாதித்துக் கொண்டிருப்போம், எதற்கு நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று அமெரிக்கர்கள் இவர்களை பல ஆண்டுகளாக அடிமைகளாக வைத்துக் கொண்டதால் இவர்களுக்கு இந்த உலக சுகோபோகம் வந்தது. ஆனால் 2 இனமும் வேறு. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அரபுகள் வேறு, பெர்ஷியர்கள் வேறு. இயற்கையாகவே பெர்ஷியர்கள் நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர்கள். அதாவது நீங்கள் சொன்னால் ஈரானியர்கள். அவர்கள் இந்த 47 ஆண்டு காலம் R&D என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதை பெரிய அளவுல நடத்தி இன்றைக்கு 300 மில்லியன் பெருமானமுள்ள அமெரிக்க ஆயுதங்களை வெறும் 30, 40, 50, 100 மில்லியனுக்கு அல்லது $50,000 பெருமானம் உள்ள சிறிய ஆயுதங்களின் மூலம் அழித்து விடுகிறார். அப்பாச்சி சாப்பர்களும் சரி, F-35, F-15 எல்லாம் அழித்து விடுது. இப்போது அரபுகள் இப்போதும் அவர்கள் விழித்தெழவில்லை. இத்தனை செல்வத்தை வைத்துக் கொண்டும் டொனால்ட் ட்ரம்புடைய காலத்தில் கடந்த 2025 ஜனவரி 25ஆம் தேதி ட்ரம்ப் முதல் விசிட் செய்தது 3 நாடுகள்: கத்தர், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அவர் பெற்றுக்கொண்ட தொகை 350 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட நியர் அபவுட் 3.5 ட்ரில்லியன் என்று சொல்லலாம். அதில் அமெரிக்காவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் மிகப்பெரிய ஆடம்பரம் மிக்கவர்களாகவும் அமெரிக்கா அவர்களை பாதுகாப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு மடையர்களாக ஆக்கியிருக்கிறார்கள்! அந்த ரீஜன்ல ஈரானை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு. நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியா, துபாய், கத்தர், பஹ்ரைன், இஸ்ரேல் இன்க்ளூடிங் துருக்கி மற்றும் ஜோர்டான், எல்லா நாடுகளும், சிரியாவையும் கொண்டு வந்து
அப்புறம் ஈராக்கிலும் அவர்கள் தான் இருக்கிறார். இப்ப ஈரான் மட்டும்தான் பிரச்சனை செய்யலாம். ஆக ஈரானை அழித்து விட்டால் ஒட்டுமொத்த அரபு பிராந்தியம் நமக்கு வந்துவிடும் என்றுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு கனவு போட்டார். டொனால்ட் ட்ரம்பும் அந்த கணக்கிலே இருந்தார். கடைசி டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போது சொல்லுங்கள், அரபுகள் இது மாதிரி ஜனநாயகம் இப்படியெல்லாம் வந்துவிட்டால் அவர்களுடைய வளம் பாதிக்கப்பட்டுவிடும், அவர்களுடைய மனராட்சி குடும்பம் அழிக்கப்பட்டுவிடும், நீண்டகால சுகபோக சொத்துக்கள் சோழி அழிந்து போய்விடும். இதெல்லாம் அவர்கள் விரும்பாத காரணத்தினால்தான் அமெரிக்கர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்களே தவிர வேறொரு காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த யுத்தத்தின் தன்மை நீண்டு செல்ல போகிறது அல்லது செப்டம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய தேர்தல்களை இலக்காக வைத்து தாமதப்படுத்த போகிறது என்றால் சமாதானம் ஏற்படுத்துவதில் நாட்டம் இல்லை. அதாவது தேவையற்ற விதத்தில் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து ஈரானை முழுமையாக அழிப்பது அல்லது ஈரானை சிதைப்பது, ஈரானின் உட்கட்டமைப்புகளில் பாரியளவு சேதத்தை ஏற்படுத்துவதை தவிர அமெரிக்காவிடம் எந்த ஒரு நல்லெண்ணமும் இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் சொல்வது உண்மைதான். அதில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. ஏனென்று சொன்னால் உளவியல் ரீதியாக ஈரான் இந்த போரை முடிப்பதற்குத்தான் விரும்புகிறார்கள். அவர்களுக்கான இழப்பு இந்த போரில் மட்டும் 4000 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அந்த நாட்டினுடைய சேதாரங்கள் சொல்லி மாளாது. 47 ஆண்டு கால வறுமை, அது மட்டும் இல்லாம சர்வதேசத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலை, உணவு பஞ்சம், தண்ணீர் வறட்சி, இப்போதான் மழை கூட பெய்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிப்ரவரி 28 கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் போரிட்ட ஒரு வறுமையான தேசம் மீண்டும் போரை நிச்சயமாக விரும்பாது. பக்கர் கலிபாப் என்ன சொல்கிறார்? அவர்தான் இப்பொழுது உச்சபட்சத்தில். அவர்கள் என்ன சொல்கிறார்? நாங்கள் எந்த காலத்திலும் பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய அமெரிக்கர்களோடு நாங்கள் சமாதானம் செய்வது மிக கடினம் தான். ஏனென்று கேட்டால் அவர்கள் சொன்னால் பொய் சொல்கிறார்கள், ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள், மாறுபட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காலை அவர் நேற்று நள்ளிரவுக்கு நேற்று மாலை அறிவித்திருக்கிறார், ஜெருசலத்தை மீட்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என புதிய பிரகடனத்தை, ஒரு அச்சுறுத்தல் பிரகடனத்தை ஆரம்பித்திருக்கு. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த ஒப்பந்தத்தில் 14 பாயிண்ட்ஸ். அந்த தரவுகளின் அடிப்படையில் லெபனானில் இருக்கக்கூடிய லிட்டானியன் ரிவர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் வெளியேற்றப்பட வேண்டும், அதற்கு நான் பொறுப்பென அமெரிக்கா கூறிக்கொண்டது. ஆனால் இதுவரை அவர்கள் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா வலிமையாகத்தான் தாக்குனது. அங்கே 50% கிறிஸ்தவர்களும் 50% இஸ்லாமியர்களும் வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு நாடு, அழகான செழிப்பான பூமி லெபனான். அங்கே உள்ளே சென்று இஸ்ரேலர்கள் பஃபர் ஜோனை வைத்திருக்கு. உங்களுக்கு சொல்லுமென்றால் இடையக மண்டலத்தை அதை நீக்க வேண்டும் என்றுதான் இந்த 14 பாயிண்ட்ல முதலில் வெளியேற வேண்டும். முதலில் போர் நிறுத்தம் என்பதுதான் ஈரான் சொன்னது. எங்களை நீங்கள் எப்போதும் தாக்கக்கூடாது, நாங்களும் தாக்க மாட்டோம். இஸ்ரேல் தங்களுக்கான எல்லையில் நின்று கொண்டு கொள்ள வேண்டும். 1967 எப்படி இருந்தார்களோ அப்படி நின்று கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரேல் சொல்கிறது இல்லை, பிப்ளிக்கல் நாம் படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பிராந்தியம் தேவன் எங்களுக்கு வழங்கிய ஒரு பிராமிஸ், அதை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்று அவர்கள் அதில் உறுதியாக இருப்பதுதான். அதை போன்று வருங்கால திட்டமாக நீங்கள் சொல்வதை போன்று, நான் பார்ப்பதை போன்று அவருடைய கடும் போக்குவாதிகளான பென் கேவிட், பெசலேல் ஸ்மோட்ரிச் மற்றும் பெஞ்சமின் நெத்தானியாகு, அதே போன்று பெனட், இவர்கள் அனைவரும் சொல்வது எகிப்தினுடைய சினாய் பள்ளத்தாக்கு, அதே போல சிரியாவினுடைய உட்பகுதிகள், பலஸ்தீன் முழுமையாக இதெல்லாம் எங்களுடைய பகுதி, நாங்கள் இதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றுதான் அவர்கள் சர்வதேச ஐநா பிரகடனத்திற்கு படும்போது 2 நாடுகள் என்பதுதான் முக்கியம். 1400 ஆண்டுகளுக்கு பின்புதான் அவர்கள் இஸ்லாமமானார்கள். அதற்கு முன்பே அங்கேதான் இருக்கிறார். அங்கே அவர்கள் எங்கேயும் போகவில்லை. 2000-3000 வருஷத்துக்கு முன்பே அங்கதான் இருக்கிறார். ஆனால் இப்போது இப்படி தொடர்ந்து அழுத்தத்தில் கொடுத்து கொண்டு வருகிற நேரத்தில் இந்த போர் எப்படி சமாதானமாக வரும் என்று தெரியவில்லை. இன்னைக்கு ஜெருசலத்தை நாங்கள் பிடிக்க போகிறோம் என்று அவர்கள் சொன்ன காரணம், வெளியேற மறுக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் வெளியேற மறுக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் வெளியேற மறுப்பது காரணம், இஸ்ரேல் நேற்று ஒரு கருத்தை சொன்னதை இப்பொழுது பின்பு சொல்கிறேன். இஸ்ரேலியர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள பெஞ்சமின் நெத்தானியாவுடைய அரசியல் சூழல், அவர் மீது இன்டர்நேஷனல் சர்வதேச நீதிமன்றத்தின் போர் குற்றவாளியாக அவர் மாறியிருக்கிறார். அவரை கைது செய்யப்படும் அல்லது அவருக்கு சிக்கல் ஏற்படும். ஏனென்றால் அடுத்து அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்புடைய காலத்திற்கு பிறகு இவர் தனித்து விடுகிறார். 2வது ஐரோப்பிய நாடுகளும் இவரை கைவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த போரை தொடர்ந்து நடத்துவது ஒரு செயின் அட்டாக்கா இருக்கணும், தொடர் நடவடிக்கை
அப்படி நடந்தால் தான் ஆட்சியில் இருப்பதற்கு எந்த பங்கமும் வராது, சியோனிச தத்துவத்தின் பால் தன்னை நிலைபெறுத்திக் கொள்ளலாம் என அவர்கள் திட்டமிட்டுத்தான் இந்த வெளியேற்றத்தை மறுக்கிறார்கள். அமெரிக்காவும் வெளிப்படையாக சொன்னாலும் உட்புறமாக அவர்களுக்குள் நட்பு கொண்டுதான் செயல்படும். மொத்தத்தில் பக்கர் கலீபாவுடைய ஸ்டேட்மெண்ட், அரபு நாடுகளுடைய அமெரிக்க சார்பு நிலை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது நிலைமை வரும் நாட்களில் கடும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பது மாதிரிதான் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இப்படியான நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு பரபரப்பான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இன்னும் ஒரு கருத்தும் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க விவசாய பொருட்களை ஈரான் இறக்குமதி செய்யும் என நம்புவதாக இப்போது பேச்சுக்கான சூழ்நிலை வந்தது. அவை குழப்பப்பட்டது. போரை யாரோ நடத்தினார்கள், ஆனால் இன்று வரையும் போரை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அமெரிக்கா திடமாக இருக்கிறது. ஆனால் விவசாய பொருட்களை ஈரான் இறக்குமதி செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் கிட்டத்தட்ட முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ ரீதியான வெற்றியை பெற்றுவிட்டதாகவும் ஒருதலை பட்சமாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கின்றார். மேலும் ஈரானில் நிலவும் உணவுப் பொருட்களுக்கு தேவையான பூர்த்தி செய்யும் பொருட்டு அமெரிக்காவிலிருந்து ஈரானுக்கு விவசாய பொருட்களை இறக்குமதி செய்யும் என்கின்ற நம்பிக்கையை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோதுமை, மக்காச்சோளம், சோயாபீன்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை முக்கிய பங்கு வகிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. புரியவில்லை. ஒரு சமாதானம் குழப்பப்படுகிறது. ஆனால் என்னுடைய பொருட்களைத்தான் நீங்கள் வாங்க வேண்டும், அதிலும் நான் தருவதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் என்பது எந்த அளவு ஒரு வெளிப்படைத்தன்மை அல்லது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிறது? இது ஒரு சர்வாதிகார போக்கு என்பது உங்கள் கேள்வியிலே நம்முடைய உலகத் தமிழர்கள் உங்களுடைய லங்காசிரியின் மூலமாகவே தெரிந்து கொள்வார்கள். நான் அப்படித்தான் நம்புகிறேன். இது ஒரு சர்வாதிகார போக்கு. நீங்கள் குறிப்பாக பாருங்கள், இது அவர்களின் உழைப்பின் பால் எடுக்கப்பட்ட கத்தரில் வங்கியிலே 24 பில்லியன், அதை உண்மையிலே சமாதானத்தின் அடிப்படையில் உடனடியாக விடுவிப்பு செய்ய வேண்டும். அவர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வார்கள், சீனாவிலிருந்து எடுப்பார்கள், ஆப்கனில் எடுப்பார்கள், ரஷ்யாவில் எடுப்பார்கள், கஜகஸ்தான், எங்க வேணாலும் வாங்கி கொண்டு. அமெரிக்கா இன்னும் ஒரு பெரியனன் மனப்பான்மையில் டெக்சஸில் இருந்து, ஜார்ஜியாவிலிருந்து, இந்த மாதிரி அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவிலிருந்து பெரும் விவசாயிகள் தரக்கூடிய சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், இதெல்லாம் நாங்கள் உங்கள் கணக்கிலே கழித்துக் கொள்வோம். இங்கே ஜமீன் பரம்பரை என்று சொல்வார்கள். அவர்கள் கூலிகளை ஏமாற்றுவார்கள். இங்கே இந்தியாவிலே அப்படித்தான் தலித்துகளுக்கு ஒரு பெரும் ஒரு பெரிய நாசகாரம் செயல்கள், சாதி ரீதியாக அடக்குமுறை, இப்படித்தான் செய்வார்கள். கூலியை கையில் கொடுப்பதில்லை. கூலி உன் கணக்கில் ஏறுதலா, ஏதோ சாப்பாட்டுக்கு வாங்கிக்கொள். இப்பொழுது அந்த நிலைமை இல்லை. ஒரு 100 வருஷம் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நாகரிகத்தின் உச்சபட்சம் என்று கேட்டார். நான் ஒரு உச்சபட்ச நாடுகள் எப்படித்தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, அவருடைய பணத்தை அவர் கொடுக்க வேண்டும். அது அவருடைய பணம். இவர் ஒன்றும் பாவப்பட்டு ஒன்றும் கொடுப்பதில்லை. நாங்கள் உழைத்தோம், எங்களுடைய காசை நீங்கள் கத்தர் வங்கிகளிலே முடக்கி வைத்திருக்கல, தயவு செய்து அதை நீங்கள் எங்களுக்கு விடுவீர்கள் என்று ஈரான் கேட்கின்ற போது அமெரிக்கா அங்கே ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை, ஜமீன்தாரி மனப்பான்மை, குறிப்பாக சாதிய கட்டமைப்பில் ஆணவ போக்கு கொண்டவர்கள் இப்படித்தான் அதை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை, நான் கொடுப்பதை நீ வாங்கி கொள்ள வேண்டும், நான் தருவதை நீ உண்டு கொள்ள வேண்டும், உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று சொல்வது முதலில் ஒரு தர்ம அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் இது சரியான முறைதானா என்பதை உலகம் சிந்தித்துத்தான் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் போக்கை அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய யூரோப்பியர்களே மனம் வெறுத்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியும் பல விஷயங்களில் ஈரானோடு முரண்பட்டாலும் அமெரிக்காவின் போக்கு இன்றைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே இது ஒரு குழப்பம். இந்த குழப்பங்களை எல்லாம் அமெரிக்கா ஏன் செய்கிறது என்று நல்ல கவனியுங்கள். வேண்டுமென்றே நாட்களை தள்ளி போடுவதற்கு, சர்வதேச அளவிலே பிரகடனங்களை மேற்கொண்டு ஈரானை ஐசோலேட் செய்வதற்கு. ஆனால் உலகம் இவரை பார்த்து நகைக்கிறது. அமெரிக்கர்களை அமெரிக்க மக்களே நகைக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா அதிகார மையத்தில் பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. பீட் ஹெர்ட்ஸ் ஒரு புறம், மைக் ஹுக்குபி மற்றொரு பக்கம் மார்க்கோ ரூபியோ, இவர்கள் அனைவரும் கடும் போக்குவாதிய யூத ஆதரவாளர்களாகவும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையின் கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த திரு ஜெடி வான்ஸ் ஒரு நியாயத்தை பேசுகிறார். அவர் இந்த மாதிரியான போக்கை கடுமையாக கண்டிக்கின்றார். இது அமெரிக்காவுக்கு வருங்காலத்தில் பெரும் சிக்கலை ஏற்படும். அமெரிக்க ஜிடிபி
உங்களுக்கு தெரியும் என்றால் $32 டிரில்லியன். ஆனால் அமெரிக்காவின் கடனோ 3800 லட்சம் கோடி இந்திய மதிப்பு இருக்கு. நீங்கள் இந்திய மதிப்பிற்கு ஒரு 4000 லட்சம் கோடி என்றால் இலங்கை மதிப்புக்கு எத்தனை லட்சம் கோடி என்று நீங்களே கணக்கிடு. எனக்கு அந்த கணக்கீடு சரியா தெரியவில்லை. ஒரு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு கடன் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய ஜிடிபி கம்மி. அமெரிக்கா நாள் ஒன்றுக்கு இந்த போரின் மூலம் ஒவ்வொரு அமெரிக்க சிட்டிசனுடைய தலையிலும் $1000 கடன் ஏறி இருப்பதாகவும், அதே போன்ற ஒரு நிலைமையில் அமெரிக்கா ஏராளமான பில்லியன் டாலர்களை வட்டி கட்டி கொண்டு வருவதாகவும், $300 அளவிற்கு மாச செலவில் இன்ஃபிளேஷன், ரெசஷன், பண முடக்கம் அங்கே உருவாகி இருப்பதும் அது நல்ல செய்தி அல்ல. நல்ல செய்தி அல்ல. இப்போது அமெரிக்கா இந்த நிலையை பயன்படுத்துவது மட்டுமல்ல, மத்திய கிழக்கிலிருந்து தங்களுடைய நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லுறவென்றால் 1.5 ட்ரில்லியன் அவர்கள் கோரினார். எதற்கு? பென்டகனுடைய ராணுவ நிலைக்கு. அமெரிக்க காங்கிரஸ் மறுத்துவிட்டது. தற்போது அவர்களிடத்துல ரெனோவேஷன், ஏற்கனவே உள்ள சேதாரம் ஒரு $100 பில்லியன். இப்போது அதை புதுப்பிக்க வேண்டும் என்றால் ஏராளமான பணம் தேவைப்படும். அதிலே அல் உதீத் தளம் எடுத்துக்கொள்ளுங்கள், பஹ்ரைன் எடுக்கக்கூடிய ஃபிளீட் எடுத்துக்கொள்ளுங்கள், குவைத் ராணுவ தளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜபல் அலி ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இப்படி அமெரிக்காவுடைய அனைத்தையும் மீண்டும் அதை புதுப்பிப்பதற்கு பல லட்சம் கோடி ஆகலாம். அந்த அளவுக்கு சேதாரத்தை ஈரான் கொடுத்திருக்கிறது. ஆனால் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டு என்பதை போன்று அமெரிக்காவர்கள் இதனை எல்லாம் மறைக்க முயற்கிறார்கள். மட்டுமல்ல, இனி இந்த பிராந்தியம் இராணுவ தளவாடங்களுக்கு சாதகமானது ஒன்று அல்ல என்பதை நினைத்து இதை அவர்கள் வேறொரு பகுதிக்கு நகர்த்தப் போகிறார்கள். அதன் விளைவாக அவர்கள் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பெரும் பகுதியை நகர்த்தப் போகிறார்கள் என்ற செய்தியும், மற்றும் சில ரீஜனுக்குள் அவர்கள் நகர்த்தலாம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வியே பாருங்கள். அவர்களுடைய பணத்தை அவர்களுக்கு விடுவிப்பது மட்டும்தானே உண்மை. அவர்கள் கேட்டார்கள், எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதை கொடுக்காமல் நான் தரக்கூடிய சோயாபீன்ஸையும், நான் தரக்கூடிய சர்க்கரை மாவையும், நான் தரக்கூடிய கோதுமையும் நீ சாப்பிட வேண்டும், உன் கணக்கில் வரவைத்துக் கொள்வேன் என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் தெரியவில்லை. இது குறித்து யாரும் பேசவில்லை. எப்படி பேசுவார்கள்? பாகிஸ்தானியர்கள் எப்படியாவது ஒரு சமாதானம் வந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என அசீம் முனீர் அவர் பாடுபடுகிறார். கத்தர் முழுமையாக அவருடைய கைப்பார். அப்துல் ரஹ்மான் அல்தானி இவர்கள் இடையில இருந்து இந்த சமாதானத்திற்கு அதிகமாக பாடுபட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில் யாரையும் கேட்காமல் இது காலை பிபிசியில் ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கு. அந்த கட்டுரையில் போரில் யார் வெற்றி பெற்றார் என்று சுருக்கமாக, பெரிய நீண்ட கட்டுரை, அது ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்கிறேன். போரில் யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வி அடைந்தார் என்ற கருத்தை அவர்கள் ரத்ன சுருக்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அது ஒரு கருத்து. இந்த போரில் ஏமாந்து போனவர்கள், கடும் சேதாரத்தை அனுபவித்தவர்கள் இஸ்ரேல் என்றுதான் சொல்லுகிறது. அமெரிக்காவிடம் சேர்ந்து வீணா போனார்கள், அமெரிக்கா இவர்களோடு சேர்ந்து வீணா போனது என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஈரானுக்கு சேதம் இல்லை என்றால் ஈரானுக்கு இவர்களை விட அதிக சேதாரம். அவர்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் இழந்து விட்டார்கள். உயிர் இழந்து விட்டார்கள், உடைமைகளை இழந்து விட்டார்கள், மக்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய வளங்களை கூட உலகத்திற்கு சப்ளை செய்து காசு சம்பாதிக்க முடியவில்லை. அவர்கள் பொருளீட்ட முடியாத ஒரு சிக்கலில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அமெரிக்காவுடைய ஒற்றை போக்கு, ஏகாதிபத்தியம், கடும் போக்குவாதம், இதன் மூலமாக என்னிடத்தில் நான் தருவதை மட்டும் பிச்சைக்காரர்களை போட்டு கையேந்தி சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், நான் உனக்கு கையிலே பாசி தரமாட்டேன். இப்படிப்பட்ட அமெரிக்கா $300 பில்லியன் தருவதாக சொன்னது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? மறு கட்டமைப்பு இழப்பீட்டிற்கு 300 பில்லியன், இந்திய மதிப்பிற்கு ஒரு 28 லட்சம் கோடியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தின் மூலம் போட்டது நகைப்புக்குரியது, எள்ளி நகையாடக்கூடியது. வானம் கீழே வந்து பூமி மேலே போனாலும் ஒருபோதும் அமெரிக்கர்கள் இவ்வளவு பெரும் தொகையெல்லாம் கொடுக்க போவது இல்லை. ஈரானை நசுக்குவதற்கு அவர்கள் எல்லா வழியிலும், ஏனென்றால் ஈரானுடைய ஆயுதங்கள் உலக சந்தையில் பெரிதமாகிவிட்டது. ஈரானுடைய சயின்டிஸ்டுகள், ஈரானுடைய கட்டமைப்புகள், அவர்களுடைய பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், ஈரானுடைய ஷாஹின் ட்ரோன் சிஸ்டங்கள், ஈரானுடைய எல்லாமே உலகத்தில் ரொம்ப சீப்பா மார்க்கெட்ல வந்துருச்சு. அமெரிக்கர்களுக்கான இடம் மத்திய கிழக்கை தாண்டி இனி அமெரிக்க பொருள் சந்தையிலே செல்லுபடியாத என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு பாக்கர் கலிபாப் சொல்லியிருக்கிறார், நாங்கள் புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க போகிறோம் என்று நேற்று நள்ளிரவுக்கு பின் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்தியா
இந்திய மீடியாக்களிலும் பார்த்தோம். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சீனாவோடு இணைந்து ஒரு பெரிய மண்டலத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு இந்த வார்த்தை புரியும். சீனாவோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை ராஜ்ய ரீதியாக பெரும் அமைப்பை உருவாக்க போகிறோம் என்று சொன்னால், போர் தற்போதும் கொதிநிலை அடைந்திருக்கிறது, அடைய போகிறது என்பதுதான் உண்மை. மார்க்கோ ரூபியோவினுடைய நிலைப்பாட்டில் அண்மை காலங்களிலே சற்று மாற்றம், அது உண்மையானதா அல்லது அவரும் ஏதாவது ஒரு விதத்திலே தன்னை இப்படியாக மாற்றிக்கொண்டதாக நடிக்கிறாரா என்று தெரியாது விட்டாலும், ஆனால் அறிக்கைகளாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், சற்று மாறுபட்டிருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டை அவர் முன்கொண்டு செல்பவராக இருக்கின்றார். அப்படியாயின் நத்தனியாகுவிடம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சிக்கி இருக்கின்றாரா அல்லது இருவரும் இவ்வாறான மனநிலையில் தான் பயணிக்கிறார்களா? இருக்கிறார்கள் என்று சொன்னா ஒரு மிக முக்கியமாக பொதுவாக பேச்சாளர்கள் எப்ஸ்டீன் ஃபைல் குறித்து சில விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் இவர் சிக்கியிருக்கிறார். அது முழுமையாக அமெரிக்காவில் இருக்கும் பெரும் முதலாளிகள் அனைவரும் யூத லாபிக்குட்பட்டுத்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கிறார்கள். அது அவருக்கு ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அது மிரட்டப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரங்கள் உண்டா, அதென்டிசிட்டி உண்டா என்பது நமக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்க வரலாற்றில் ஒரு யூதராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு இவ்வளவு பெரிய உதவியை இனி யாரும் கொடுக்க போவதில்லை. முதலும் கடைசியுமாகத்தான் இது இருக்கும் 400 ஆண்டு கால சரித்திரத்தில். எப்படி நாம் சொல்ல வேண்டால், ஜெருசலத்தை 3 சமூகத்திற்கும் ஆபிரஹாமை உரிமை கொண்டாடுகிற கிறிஸ்தவ, இஸ்லாம் மற்றும் யூதர்களுக்கான அதை ஜெருசலத்தை தலைநகராக அவர் அறிவித்தார். இப்போது இதைவிட 2017 காலகட்டம், இது உங்களுக்கு நன்கு தெரியும். அதே சமயம் இன்னும் பல திடுக்கிடுத்தனங்களை அவர் செய்தார். காசாவில் இருக்கக்கூடிய மக்களை படுகொலை செய்வதற்கு அமெரிக்க ஆயுதங்களை டன் கணக்கில், புரிந்து கொள்ளுங்கள், 140 கப்பல்களில் 900 ஏர் கார்கோவின் மூலம், இது சற்று முன்னால் உள்ள கணக்கு, இப்போது அதிகரித்திருக்கு, சரக்கை அனுப்பி ஒரு 22,000 சதுர கிலோமீட்டர், 40க்கு 10 இவ்வளவுதான், இப்படி ஒரு சிறிய பகுதியை அழிப்பதற்கு, மக்களை படுகொலை செய்வதற்கு எந்த நியாயமும் இல்லாத ஒரு காரணத்தில் கொஞ்சம் மனசை வைத்து பாருங்கள். சர்வதேச பிரகடனம் 1948 நக்காபா என்று சொன்னது. இது அரபுகளை 7.5 லட்சம் பேரை வெளியேற்றிவிட்டு அந்த மண்டலத்தில் வலுக்கட்டாயமாக யூத நாட்டை உருவாக்குவது மட்டுமல்ல, உருவாக்கி விட்டார்கள், பரவாயில்லை. ஆனால் மற்றொரு நாடு உருவாகவே கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக இருக்கு. ஐநா பிரகடனத்தை குறித்து யாரும் கேட்கவில்லை. இத்தாலி கேட்கவில்லை, பிரான்ஸ், எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏப்பா, ஐநா என்கின்ற ஒரு தேசம், ஐநா என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா? அனைத்து தேசங்களுக்கான ஒரு வலிமையான தேசமாக அது இருக்கிறதா? வலிமையான அமைப்பாக இருக்கிறதா? அப்படி என்றால் உங்களுடைய யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சட்ட திட்டம் என்னானது? 1948 ஆண்டு இரட்டை தேசம் உருவாக்க வேண்டும் என்று உருவாகி இருக்கிறோமே என்பதை குறித்து எவரும் பேச மறுக்கிறார்கள். அனைவரும் அமெரிக்காவின் கைப்பையாக மாறிவிட்டார்கள். நீங்கள் கேட்பது. ஆகவேதான் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக ஒரு யூத பிரதிநிதியாக ஜெருசலேத்தை தலைநகராக ஆக்கியது மட்டுமல்ல, காசாவை போர் மண்டலமாக அழித்து ரியல் எஸ்டேட் மண்டலமாக மாற்றுவேன் என்று சொன்னது வரைக்கும், இன்று 7ஆம் மைல் ஹமாஸினுடைய போக்கின் போக்கு அவர் வெளியேறி இருக்கிறார். இப்பொழுது இந்த நிலையில்தான் பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கும் யூத சியோனிஸ்டர்களுக்கும் கடுமையான ஆதரவை அவர் வழங்கினார். நாடாளுமன்றத்தில் அங்குள்ள செனட் சபை அல்லாமல் இங்கே நெட்ஸ்ல பேசினார், எங்க குறிப்பாக இஸ்ரேல்ல. ஆனால் எந்த பருப்பும் வேகவில்லை. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காசா விஷயத்தை அவர் மறுத்து போய்விட்டார். இதற்கிடையிலே கொஞ்சம் அவர்களுக்குள் ஒரு பிரிவினை வந்திருக்கிறது. விளைவு, நேற்று சுயமாக ஒரு கருத்தை அறிவித்தார் பெஞ்சமின் நெத்தானியாகு. என்னவென்றால், அமெரிக்கா ஆண்டொன்றுக்கு கொடுக்கக்கூடிய 3.8 பில்லியன், அதாவது சப்சிடி, அது என்ன சப்சிடி என்றால் மானிய கடனாக கொடுப்பார்கள். யாருக்கு? இஸ்ரேலுக்கு. இனி நாங்கள் அதை வாங்க போவதில்லை, அமெரிக்காவினுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, செல்ஃப் ரிலையன்ட், சொந்தமாக இராணுவத்தில் ஆயுதங்களை தயாரிப்போம், கொள்கைகளை வகுப்பதற்கும் நாங்கள் தயாராகி இருக்கிறோம், அமெரிக்காவின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என புதிதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த எக்கனாமிக்கலி அந்த பாலிசியும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது
இது நடிப்பா இல்லது உண்மையான வேஷமா என்பது புரிய முடியவில்லை. உலகமும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற காரணங்களை எல்லாம் பார்க்கின்ற போது சமாதானம் என்பது மட்டுமல்ல, உலகம் ஒரு யாரும் எதிர்பார்த்திராத அல்லது வரலாறை சந்திக்காத ஒரு பெரும் அனர்த்தத்தை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை நோக்கித்தான் இந்த காலங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக எடுக்கலாம். நிச்சயமாக கவலை வருகிறது. இப்ப இந்தியா போன்ற நாடுகள், இலங்கை போன்ற நாடுகளில் மிகுந்த எரிபொருள் சிக்கல் உருவாகிவிடும். இப்போது இதுல ஒரு பெரிய நல்ல செய்தி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 மில்லியன் பீப்பாய்கள், பேரல்கள் 6 கோடிக்கு மேல் நாங்கள் சப்ளை செய்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மானிட்டரிங் கமிட்டி அதுவும் அங்கீகரித்திருக்கிறது. பக்கர் கலிபா சொன்னார் 50 என்று சொன்னார். ஆனால் சர்வதேச கண்காணிப்பு ஆணையம் என்ன சொல்கிறது என்றால், ஈரானிலிருந்து 6 கோடிக்கு மேற்பட்ட பேரல்கள் 60 மில்லியன் சப்ளை செய்திருக்கு உலகத்திற்கு. அதனால்தான் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இலங்கைக்கும் கொஞ்சம் கிடைக்கின்றது. இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரை அவருக்கு எண்ணெய் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாட்டில் சவுதி அரேபியாவை விட அதிகம் எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. ஆனால் இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நாடுகள் இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், சீனாவில் ஒரு 240 நாட்களுக்கு மேல் உள்ள எண்ணெய் இருக்கிறது. இப்போது 100 நாளாக ஆகிவிட்டது என்றால் அவர்களுக்கும் இன்னும் அடுத்த சிக்கல் வரும். ஆகவே உலகத்தை பற்றி எந்த கவலையும் படாத ஒரு தனி மனிதனுடைய போர் இதுதான். பெஞ்சமின் நெத்தானியாஹுடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய தீவிர முயற்சிக்கும் அவரை பாதுகாப்பதற்கும் ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளில் தன்னை, தன் நாட்டை, தன் பொது நிலத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் அமெரிக்காவால் ஏவி விடப்படுகிறது. அதாவது குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 2 தனி மனிதர்கள் பல கோடி மக்களை அனர்த்தத்தில், துன்பத்தில் ஆழ்த்துகிறார்கள், ஆழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை 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 என்பதுதான் உண்மை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அந்த நெருக்கடியான சூழ்நிலையை எப்படி உலகம் எதிர்கொள்ளப் போகிறது, இப்போதைய நெருக்கடிகள் எந்த அளவு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது, இதன் பின்னணியில் அமெரிக்கா திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இதனுடைய பின்னணியை எப்படி வடிவமைக்கின்றார்கள் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.